நாங்கள் இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்குறோம். இந்த பவுலில் இந்த மில்கை ஊற்றிட்டோம். இனி நாங்கள் இதுக்கு சுகரை ஆட் பண்ண போகிறோம். சுகரை ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சுகர் நல்லா கரையும் மட்டும் நாங்கள் அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நாங்கள் அதை நல்லா கலக்க போகிறோம். கலக்கிட்டு இது நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சுகரும் மில்க்கும் நல்லா கரைஞ்சிட்டுது. இதோடு நாங்கள் பட்டரை ஆட் பண்ண போகிறோம். பட்டரை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணி கொண்டு கேட்க இதுக்கு நாங்கள் ஹேட்டாக போடுறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதை நாங்கள் எல்லாம் இது நாங்கள் அப்படி நல்லா கலக்கிய பின் நாங்கள் இப்போ பேக்கிங் பவுடர் போட்டோம். இது நாங்கள் கேக் நல்லா பொங்கி வரதுக்காண்டி வேறு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டோம். போட்டுட்டு நாங்கள் இந்த ட்ரவையை நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ட்ரவையை நாங்கள் இதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இது நாங்கள் நல்ல கெட்டியாக இப்படியே இருக்கும். இந்த பருவத்தில் நாங்கள் கலக்கி எடுக்கணும். எல்லாத்தையும் நல்லா இதாக மிக்ஸ் பண்ணி இதை இனி கொஞ்சம் வாசனை வரக்காக நாங்கள் வெனிலா எசன்ஸ் இப்போ சேர்க்கிறோம். வெனிலா எசன்ஸ்னால் நல்ல வாசனையாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ஏலக்காய் பொடி அதுவும் போட்டுக்கொள்ளலாம். இனி நாங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் ரெசிபியை நாங்கள் இப்போ அவனில் வைக்கிறதுக்காண்டி நாங்கள் தட்டில் இதை நாங்கள் போட போகிறோம். இது நாங்கள் இது டிஷ்ஷில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி இதுக்கு நாங்கள் இப்போ மாஜரினை போட்டு தடவணும். இதை பூசி விட அதில் ஒட்டாமல் கேக் வந்து ஒட்டாமல் வரும்.
எல்லா இடம் படும்படி நாங்கள் கலக்கி பூசி வைக்கணும். இனி நாங்கள் இதுக்குள்ள மிக்ஸ் பண்ணியிருக்கிற கேக் ரெசிப்பியை இது நாங்கள் இப்போ அவனுக்கு எடுத்து இருபத்தஞ்சு நிமிஷம் நாங்கள் இது மீடியம் லோவில் நாங்கள் போடுவோம். இப்போ நல்லா பேக்காகி நல்லா வடித்து நல்லா இதாக வந்துட்டுது, நல்லா சாஃப்டான கேக்காக வந்துட்டுது. நாங்கள் இப்போ இனி இதை வெளியில் எடுக்க போகிறோம். இது நாங்கள் இனி பீஸாக வெட்டி நாங்கள் இனி பரிமாற போகிறோம். பாருங்க, நல்லா பஃப்டாக இதாக வந்துருக்கு, நல்லா பொங்கி வந்திருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்குது.